Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நாம் பிட்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக்கில் சாப்டர் 33 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ். இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 29ஓட கண்டினியூவேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். அதில் வந்து கான்ட்ராக்ஷன் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஒமிஷன் ஆஃப் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் மட்டும் பார்த்துருப்போம். ஒமிஷன் ஆஃப் கான்சனன்ஸ் அப்படின்னா பி ஸ்ட்ரோக் எங்கெல்லாம் வந்து லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து லைட்டாக சவுண்ட் ஆகுதோ அதை மட்டும் ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது. அதுக்கப்புறமா இங்குக்கும் டீக்கும் நடுவில் கேஆர் கே ஸ்ட்ரோக் வந்துச்சுனாவோ இல்லைனா இங்குக்கும் இஷுக்கும் நடுவில் கேஆர் கே ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அதை வந்து ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுவோம். நெக்ஸ்ட்டு டி சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸை ஃபாலோ பண்ணி வரப்போ ஒமிஷன் பண்ணி எழுதுவோம். அந்த சாப்டரில் நம்ம வந்து பார்த்தது. ஓகே, ஒமிஷன் ஆஃப் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புதுசாக ஒரு 4 மெத்தடில் வந்து எப்படி வந்து வார்த்தைகளை வந்து கான்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஏன் கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஷார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 60 to 70% வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து கிராமலாக்ஸில் போட்டு சுருக்கியாச்சு, ஃப்ரேசஸில் போட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருப்போம். இன்னும் சில வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எப்படிலாம் கான்ட்ராக்ட் பண்ணலான்னா ஒரு 4 மெத்தட் இருக்குது. ஒமிஷன் ஆஃப் கான்சனன்ஸை தவிர்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையோட ஃபுல் அவுட்லைன் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் அவுட்லைனில் இருந்து ஃபஸ்ட்டு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் வச்சு எழுதுறது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்ஃபார்ம்ன்ற ஒரு வேர்டு வந்து எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஆர், எஃப், ஆர், எம் இந்த மாதிரி 5 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஆனால் இதை வந்து எப்படி கான்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா பா, இர், எஃப் இதை மட்டும் எழுதிக்கிட்டாலே வந்து போதும். இதை நம்ம நிறைய வாட்டி எழுதி பழகிட்டோம் அப்படின்னா அதை பர்ஃபார்ம் நம்ம வந்து எடுத்துருவோம். ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரெகுலர் ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்கன்னா ரே, கு, எல், எர் இப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது அடிக்கடி வரதால் ரெகுலர் இந்த மாதிரியான வார்த்தைகள் ரெகுலராக வர்றதால இதை வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் எழுதுரும். ரெகுலர் ரே, கு மட்டும் எழுதினாலே வந்து போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட். ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் வந்து போகாமல் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆடு, வெர் இதை மட்டும் எழுதுனா போதும். அட்வர்டைஸ்மெண்ட். எக்ஸ்பீடியன்சி எக்ஸு, பி, டி எவ்வளோ தான். ஓகேங்களா? யுனானிமிட்டி இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். யூ, இன்னு, அனிமிட்டிக்கு வந்து திரும்ப ஒரு எண், அவ்வளோதான். ஹென்ஸ் ஃபோர்த்து ஹே ஸ்ட்ரோக்கு என்னு, எஸ், எஃப் மட்டும் தான். இது வந்து தேவை கிடையாது. ஹென்ஸ் ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது. இந்த சாப்டர் முடிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5 செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு 3 செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபுல் அவுட்லைன்ஸில் ஃபஸ்ட்டு 2-3 வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு வார்த்தைகளை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பை மீடியல் ஒமிஷன். ஒரு வார்த்தையோட எல்லா கான்செப்ட்ஸும் எழுதாமல் ஃபஸ்ட்டு அண்டு எண்டிங் மட்டும் எழுதிட்டு நடுவில் இருக்கிறது வந்து ஒமிஷன்ஸ் பண்ணிடுறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். சாட்டிஸ்ஃபேக்டரி இதில் வந்து பாருங்கள் எஸ்ஸு, டி, எஸ்ஸு, ஆர் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. நடுவில் அந்த ஃபேக்ட்டுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது. நடுவில் இருக்கிறத ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது. ஸ்டார்டிங் இருக்கும், எண்டிங்கில் இருக்கும். முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது. நெக்ஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட்டு ஜென்ஸ் இது மட்டும் தான் இருக்கும். நடுவில் இருக்கிற எல்லுக்கெல்லாம் எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க. சிம்பத்தட்டிக் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, இம்பு, ஓகே, அப்புறம் கே தான் இருக்கும். நடுவில் இந்த இட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸே வந்து இருக்காது. இன்ஃப்ளூயன்ஷியல் என்னு, ஷல் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க இன்ஃப்ளூயன்ஷியலுக்கு. ஓகே, அந்த ஃப்ளூலாம் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ஸ்ட்ரோக் எழுதியிருக்க மாட்டாங்க. அமால்கமேஷன் அமால் மட்டும் எழுதிட்டு மேஷன் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. நடுவில் இருக்க அந்த கமேஷன் அதுக்கெலாம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒமிஷன் பண்ணி எழுதுறது. இது நிறைய செக்ஷன் 4ல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? மீடியல் ஒமிஷனுக்கு நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லோகோகிராம்ஸ். லோகோகிராம்ஸ்னால் கிராமலாக்ஸ் வார்த்தைகள். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக தேங்க்ன்றது இப்படி எழுதுவோம்.
கரெக்டாக. தேங்க்ஃபுல் அப்படின்னா தேங்க் எப்படி எழுதுமோ அதே எழுதிட்டு ஃபுல்க்கு மட்டும் ஃபல் ஸ்டோக்ஸ் எழுதிட்டா போதும். அதே மாதிரி நார்மலாக நம்ம சம்ன்றது இப்படி எழுதுவோம். இதுவே சம்திங் எப்படி எழுதுறதுன்னா அதில் இங்கு ஸ்டோக் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். சம் திங். ஓகேங்களா? அதே மாதிரி ரிமார்க் அப்படின்னா நம்ம வெறுமனே மறு எழுதுவோம். இதுவே ரிமார்க்கபிள் அப்படின்னா மறு அதில் பல் எழுதிட்டா போதும். ரிமார்க்கபிள். இந்த மாதிரி லோகோகிராம்ஸ் வச்சு எழுதுறது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன். ஒரு ஸ்டோக்ஸ்க்கு மேலே இன்னொரு ஸ்டோக்ஸை வந்து கட் பண்ணி எழுதுறது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்லார்ஜ். என்லார்ஜில் எண்ணுக்கு ஸ்டோக் எழுதிட்டு லார்ஜுக்கு ஜேவை கட் பண்ணிடுறது. நெவர்திலெஸ். இதில் நெவருக்கு எண்ணை கட் பண்ணிவிட்டு திலெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வியை கட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெவர்திலெஸ் இது வந்து சஃபிக்ஸ் சாப்டரில் வந்து வரும். அந்த கான்செப்ட் படி இந்த மாதிரி வி வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நாட் வித் ஸ்டாண்டிங். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், எண்ணையும் டீயும் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாட் வித் ஸ்டாண்டிங் இப்படின்னு எடுத்துருக்கிறாங்க. இந்த லோகோகிராம்ஸும் சரி இன்டர்செக்ஷன்ஸும் சரி செக்ஷன் 5ல் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இந்த சாப்டர் ஆக்சுவலி ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸு. ஓகே, இன்னும் குட்டி குட்டி 2 கான்செப்ட் மட்டும் இருக்குது. அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி கான்ட்ராக்ட் பண்ணுறப்ப அட்ஜெக்டிவ்க்கும் அட்வெர்ப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபார்ம் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஆனால் அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது, அட்வெர்ப் அப்படின்னா ஒரு வெர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. ஓகே, கான்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஒரே மாதிரி தான் வந்து அவுட்லைன்ஸ் வந்து வரும். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்வெர்பில் எல் ஸ்டோக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ணியோ இல்லைனா டிஸ்ஜாயின் பண்ணியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெகுலர், இர்ரெகுலர் அப்படின்றது இர்ரெகுலர் இப்படி எழுதுவாங்க. இர்ரெகுலர்லி அப்படின்னா இந்த மாதிரி எல். ஓகே, சப்ஸ்டான்ஷியல், சப்ஸ்டான்ஷியலி இந்த மாதிரி எல் ஸ்டோக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்வெர்ப் வந்து காட்டுவாங்க. அட்வெர்ப் வந்து ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் ஸ்டோக்ஸ் வந்து எழுதுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இங்கு வரப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ட்ராக்ஷன்ஸில் மோஸ்ட்லி அந்த டாட் இங்கே வந்து வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் வார்த்தைகளை வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும், இல்லைனா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரோக் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு 3 வார்த்தையில். அது என்னன்றதை வந்து பார்க்கலாம். டிஸ்டிங்விஷிங். இது எப்படி ஸ்ட்ரோக்ஸ் எழுதியிருப்பாங்கன்னா இப்படி எழுதியிருப்பாங்க, டிஸ்டிங்விஷிங். ஓகேங்களா? ரெலிங்குஷிங், ரெலிங்கஷிங். ஓகே, கை விட்டுறதுன்னு சொல்லலாம் மீனிங்கு. 6 எல் என் இங்கு. ஓகே, ரெலிங்குஷிங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்டிங்விஷிங். எக்ஸ்டிங்விஷிங் இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். எக்ஸு டி என் இங்கு. அவ்வளோதாங்க, எக்ஸ்டிங்விஷிங். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர். இதுக்கப்புறமா ஒரு 5 செக்ஷன் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய்.